அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கிரகநிலைகள் உருவாக்குவதால் பல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு பகவான் வலம் வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார். புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சப்தமஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் சிறப்பாக பூர்த்தியாகும். இதுவரை நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல நிகழ்வுகள் நடந்த சூழலில் இனி நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சற்று தாராளமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் ஜென்ம ராசியை பார்ப்பது மட்டுமல்லாது இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். இந்த வேளையில் பல காரியங்களை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சனி இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் ஏற்படாத ஒரு சந்தர்ப்பத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் அஷ்டாஷ்டக சனியில் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படாது. இந்த வேளையில் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். ஆனால் தவறான பழக்கங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் வலம் வரக்கூடிய வேளையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான புதிய வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல காரியங்களில் சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட சூழலில் அந்த சலுகைகளை உடனுக்குடன் சந்திக்கக்கூடிய வகையில் சனி பகவான் சிறப்பான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனியின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் மிக மோசமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் குரு சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல பல மடங்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு வலம் வருவது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை விட மிக பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் இருப்பதை விட பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் நிழல் கிரகமான ராகுவும் வலம் வருவது தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகளை நிச்சயமாக சரியான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம்
சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் இனிதே கைகூடும். மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4 விளம்பருகிறாருங்க. நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை இந்த தருணத்தில் மிக அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சுகஸ்தானமாகிய 4 விளம்பரம் செவ்வாயின் அமைப்பால் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்கள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5 விளம்பருகிறார். 6 ஆட்சி பலமும் பெற போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5, 6 என 2 இடங்களில் வளமிடக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை விட பல காரியங்களை மிகப்பெரிய அளவுல சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசியலிலும் மக்கள் விரும்பக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4 வலம் வரக்கூடிய சூரியன் 5 உச்சபலம் பெறுகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சபலம் பெறும் சூரியனின் அமைப்பால் பல வகையான சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்குவதோடு மட்டுமல்லாது உடல் நலத்தில் பரிபூரண சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல சிக்கல்களை இந்த தருணத்தில் சரியான வகையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் 3, 4, 5 என 3 இடங்களில் வலம் வர போகிறார். இருமுறை இந்த ஏப்ரல் மாதத்தில் பயிற்சியை சந்திக்கும் புதனின் அமைப்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை விட மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பல விஷயங்களில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் அமைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக பெற்றுத்தரும்.